நீர் படித்த இந்த செய்தி உண்மைதானா? உண்மைதான். வரே வா. மாஞ்சாலை பகுதி நமது சமஸ்தானத்தில் சேர்கிறதா? என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பகுத்தச்சா பகுத்தச்சா. இந்த செய்தியை வாசித்த உமக்கு என்ன பரிசை தருவது? என்னை எதிர்த்து வேற பேசியிருக்கிறீர். சரி, சமஸ்தான சபைக்கு நாளை வந்து பாரும். உமக்கு என்ன பரிசு அளிப்பது என்பதை நான் தீர்மானிக்கிறேன். நான் படிச்சுட்டேன்டா. நான் அந்த ஓலைய படிச்சுட்டேன்டா. என்ன ஆச்சரியம். எல்லாம் சுவாமி ராகவேந்திரனோட மகிமைடா. ராகவேந்திர சுவாமியோட மகிமைதான். சுவாமி சுவாமி உன்னோட மகிமையா மகிமை சுவாமி. படிக்க தெரியாத என்ன படிக்க வச்சுட்டேனே. இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? இதை சொன்னா யாராவது நம்புவாளா? சுவாமி எல்லாம் உன் மகிமை. உன் மகிமை சுவாமி. எல்லாம் உன் மகிமை. ராகவேந்திர சுவாமி ராகவேந்திரா. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா. ஒரு சிறிய இடைவேளைக்கு ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா தொடர்கிறது. மாமா மாமா நீங்க படிப்பு வந்துருது. நான் படிச்சுட்டேன் மாமா. நான் படிச்சுட்டேன் மாமி. என்ன சொல்ற மாமா? நீங்க சொன்ன வார்த்தை பழிச்சிருத்து மாமா. பழிச்சிருத்து. அன்னைக்கு நீங்க சொன்னேல அந்த பகவான் என்ன படிக்க வச்சிருவாருன்னு, அந்த அதிசயம் இன்னைக்கு நடந்துருத்து மாமா. அப்படியா? ஆமா மாமா. பகவானே இத முதல்ல அப்படியே கிட்ட போய் சொல்றா. சரி மாமா சரி. பத்மா பகவானே பெருமாளே. பத்மா பத்மா என்னண்ணா? நோக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துருது. என்னண்ணா? என்ன சொல்ற? நீ எத்தனை தடவை என்கிட்ட சொல்லிருப்ப. அப்பெல்லாம் நீக்கு வீட்டுல பார்த்தால ஒவ்வொரு தலைக்கீழ தொங்குற மாதிரி தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு நவாப் ஓலையை கொடுத்து படிக்க சொன்னாருடி. என்ன அறியாமலே நான் அதை படிச்சுட்டேன்டி. என்னண்ணா சொல்ற? ஆமாண்டி ஆமா. அந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு தான் எனக்கு தெரியல. நான் மாடு மேய்க்கிறவன்னு நவாப் கிட்ட சொன்னேன். ஆனா அவர் அதை நம்பல. என் கழுத்துல கத்திய வச்சு நீ படிச்சே ஆகணும்னு சொன்னாருடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? என்ன கொல்ல போறாருன்னு நினைச்சேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடி. நான் உன்னை நிர்கதியை விட்டுட்டு போயிடுவேன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது பத்மா. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பகவான் ராகவேந்திர சுவாமி தாண்டி வேண்டிண்ட. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹன்னு மனசுக்குள்ள அவரை வேண்டிண்டேன்டி. அவ்வளவுதான். சுவாமி அருளால கடகடன்னு எப்படி நான் படிச்சேன்னு நேக்கே தெரியலடி. மனசுக்குள்ள ஒரே பயம். ஆனா வாய் மட்டும் அந்த வார்த்தைகளை படிச்சுட்டே இருந்தது. என்னால நம்பவே முடியல. நானா படிக்கிறேன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஆமா. ஆனா நான் படிச்சு முடிச்சதும் அந்த நவாப் கண்ல இருந்த சந்தோஷம் இருக்கே, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நினைவுதான் கனவு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. இது எல்லாமே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்தால தாண்டி நடந்தது. அது மட்டும் எனக்கு புரியுறதுடி. அவரோட பாதத்தை சரணடையணும்னு என் மனசுக்குள்ள நான் வேண்டிண்டேன். அவ்வளவுதான். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நீக்கு அனுகிரகம் புரிஞ்சாருடி. நீக்கு அனுகிரகம் புரிஞ்சாரு. நீ சொன்ன மாதிரியே அவர் பெரிய மகான் தாண்டி. பெரிய மகான். வெங்கண்ணா. யாரு? ஓய் வெங்கண்ணா, எங்கேயா இருக்கீர்? ஓய் வெங்கண்ணா, இங்கே வாரும். ஐயா நீங்க